वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् ॐ अविनाशी तु तद्विद्धि येन सर्वमिदं ततत् तथम् अविनाशी तु तद्विद्धि येन सर्वमिदं ततम् विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हसि अव्ययम् अव्ययम् அழியாதது. இதெல்லாம் பரமாத்மாவுக்கு அவர் சூட்டுற பல பெயர்கள். இந்த பரமாத்மா அப்படிங்கிறது என்ன? எனக்கு நான் புரிந்த அளவுக்கு நான் சொல்றேன். எந்த உருவமா இருந்தாலும் 18 போகணும். இன்னைக்கு 17 நான் ஆரம்பிச்சிருக்கேன். எந்த உருவமா இருந்தாலும் அந்த உருவம் அழியணும். அந்த உருவம் அப்படின்னு எடுத்தாலே அதற்கு அழிவு உண்டு. இது முதல்ல அடிப்படை தியரி, ஆக்சியம், அடிப்படை. இதுல நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஸ்ரத்தை, உருவம் அப்படின்னு ஒண்ணு இருந்தால் அது அழியணும். நீங்க எவ்வளவுதான் பொத்தி வச்சாலும் பாதுகாத்து வச்சாலும் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சாலும் அது அழியும். அதற்கு ஒரு முடிவு உண்டு. உருவம் இந்த படைப்பு முழுக்க வெளிப்பட்ட உருவம். வெளிப்பட்டது பரமாத்மனுக்கு ஒரு ஆசை வந்தது, விளையாடலாம் அப்படின்னு. அப்படி சொல்றேன், இது நம்ம சாஸ்திரம் சொல்ற. விளையாடலாம் அப்படின்னு ஆசை வந்தது. அப்போ அவர் தன்னுள்ள இருந்து புருஷனை உருவாக்கி, மாயை உருவாக்கி, இந்த புருஷன் மாயை அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படைப்பை உருவாக்கினார்கள். அதுதான் தியரி. I created this world for you அப்படின்னு பைபிள் சொல்றது. On the first day ஆதம் இருக்கிறாங்க. அந்த ஆதமுக்கு முதல் நாள் I created the world for you அப்படிங்கிறான். மூணாவது நாள் I created the sun அப்படிங்கிறான். ஏண்டா நாள் கணக்கே சூரியனை வச்சுதானே. கற்பனை பண்ணி பாருங்களேன், சூரியன் இல்லைன்னு வச்சுக்கோ. அப்போ நமக்கு பகல் இருக்குமா, ராத்திரி இருக்குமா, நாள் கணக்கு இருக்குமா, நாம பூமி சுத்தின் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? நாள் கணக்கே சூரியனை வச்சு, அப்போ 3வது நாள் சூரியன் படைச்சேன்னா முதல் 2 நாள் எப்படி கணக்கு போட்ட நாள் கணக்கு? அது ஒரு முட்டாள்தனமான அபத்தமான ஒரு, ஏதோ அறகுறையா யாரோ சில பேரு, சயின்டிபிக்கும் இல்லை, லாஜிக்கலும் இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்கிட்ட பவர் இருக்கு, அரசியல் அதிகாரம், பணம் இருக்கு. அதை வச்சு அந்த எல்லா வேலைக்காரர்கள், பாதிரியார்கள்ங்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் நிறைய சம்பளத்தை கொடுத்து அவன் அந்த கருத்தை பேசுறது இல்ல, ஆட்டுக்குட்டி கொடுத்து, பணத்தை கொடுத்து, மாவை கொடுத்து, சர்க்கரையை கொடுத்து கருத்தை பேச வந்தா 5 நிமிஷம் கூட அவனால நமக்கு முன்னால தாக்கு பிடிக்க முடியாது.
நானும் பல பாதிரிகள்கிட்ட பேசியிருக்கேன். மைக்கேல் பாளையம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்தியூர் பக்கத்துல, பவானி அந்தியூர். அந்த ஆளு பெரிய அரண்மனை மாதிரி வீடு, பெரிய சர்ச்சு, அரண்மனை மாதிரி சர்ச்சு. அந்த ஊர்ல எல்லாரும் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட 90%. ஒரு 10% தான் மாறாதவர்கள் இருக்காங்க. அதனால அந்த கிராமத்துக்கே அவன் ராஜா மாதிரி இருக்கான். பெரிய கட்டடம் வேற. நம்ம எல்லாருமே பெரிய கட்டடத்தை, உயரமான கட்டடத்தை பார்த்து கும்பிடு போடுவோம். அங்க மகாராஜா உட்கார்ந்திருக்காரு, ராஜா உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு. அது நம்ம ஊரு கோபுரமா இருந்தாலும் சரி, சர்ச்சு இருந்தாலும் சரி. ஆனால் ராஜா மாதிரி இருக்காம. அமெரிக்கால இருந்து நான் நிறைய தடவை போவேன். அமெரிக்கால இருந்து எப்படி ஃபண்ட்ஸ் வருது, எப்படி ரேஷன் கொடுக்கிற ஊருக்கு மக்களுக்கு எல்லாம், அந்த ரேஷனை வச்சு நீங்க இவங்களெல்லாம் கிறிஸ்தவனா வச்சிருக்க. சர்ச்சை பண்ணுவோமா? கிறிஸ்துவ மதத்தை உங்க கிறிஸ்தவர்கள்ட்ட பேசலாமா? நான் உங்க சர்ச்சில் இந்து தர்மத்தை பற்றி அதை பேச நீ அனுமதிப்பியா? அவன் ஊட்டியிலேருந்து வந்த ஒரு ஆளு, எம்எஸ்சி எல்லாம் படிச்சிருக்கான், நல்ல நண்பன், நல்ல ஆளு. அதெல்லாம் என்னத்துக்கு? ஏதோ நான் கிறிஸ்துவனா மாறிட்டேன். எங்க ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல, எனக்கு பாதிரி சர்ச் மேனேஜ் பண்ற ஸ்கூல்ல நான் டீச்சரா இருந்தேன். எனக்கு சொன்னான், நீ கிறிஸ்துவனா மாறிட்டா உன்னை ஹெட் மாஸ்டரா போடுறேன்னு சொன்னான். சரின்னு நான் ஒத்துட்டேன். அவ்வளவுதான், அவன் கிறிஸ்துவனா மாறிட்டான். இதுதான் தத்துவத்தை பேசி புரிய வைத்து கிறிஸ்துவ மதத்துக்கு ஆள் சேர்க்கிற அது இல்லை. அங்க பேச முடியாது, ஒண்ணும் இல்லை. இப்ப நான் சொன்ன இந்த உதாரணம் மாதிரி, 3வது நாள் அப்படின்னா சூரியன் 3வது நாள் வந்தா முதல் 2 நாள் சூரிய உதயம் எப்படி ஆச்சு, நாள் எப்படி கணக்கு போட்ட, இப்படி அந்த எல்லாம் நிறைய ஓட்டை எடுக்கலாம். சென்னையில, கன்னியாகுமரியில அவர் பேரு ஏதோ பெருமாள்னு வரும், முதல் பேரு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு பெருமாள். அவர் சர்ச்சு இந்த பைபிளை பத்தி கரைச்சு குடிச்சிருக்கார். வந்தா அவர் வருவாரு இந்த மாதிரி பேச, 2 நாள் 1 நாள். ரொம்ப ஆழமா படிச்சிருக்கார். அதுல எத்தனை ஓட்டை இருக்கு அப்படின்னு. அது மாதிரி நம்ம இப்போ இவர் சொல்றது, பரமாத்மா விளையாட விரும்பணும்னு நினைச்சாரு, தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டார். அந்த புருஷனும் அந்த மாயையும் இணைந்து இந்த படைப்பை உருவாக்கினார். அப்போ புருஷன் அவன் ஒரு உருவாக்கப்பட்டான், அவன் தோன்றிய நாள் உண்டு. அப்படின்னா அவன் மறையக்கூடிய நாளும் உண்டு. படைப்பு உருவாக்கப்பட்டது, தோன்றியது அப்படின்னா அதுவும் மறையும். தோன்றியது அனைத்தும் மறையும், உருவங்கள் அனைத்தும் அழியும். வெளிப்படாதது, இதற்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது இந்த தோன்றியது. தோன்றுவதற்கு முன்னால கூட இருந்தது. இந்த தோன்றியது படைப்பு, அதுல நடக்கிற பல்வேறு காரியங்களுக்கெல்லாம் காரணமானது. அந்த காரியங்களை அந்த படைப்பில அது நடத்துவதற்கு, அந்த செயல்களை புரிவதற்கு ஏற்ற தகுதியை, ஆற்றலை அளிப்பது. இதெல்லாம் இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு அழிந்து போகலாம், ஆனாலும் அது தொடர்ந்து இருக்கும். அது பரமாத்மா.
அதே நம்ம காலக்கணக்குல ரொம்ப அழகா சொல்லுவோம். நம்ம 4வது அத்தியாயத்தை சர்ச்சை பண்ணும்போது அதை பற்றி பேசும். இந்த யுகம்னா என்ன, சதுர்யுகம்னா என்ன, மன்வந்தரம்னா என்ன, ஒரு பிரம்மனின் ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளவு நீண்ட நாள், அந்த பிரம்மனுடைய ஆயுஷ் முடிந்த அப்புறம் என்ன ஆகும், அடுத்த பிரம்மன் வருவான், படைப்பான், அப்படின்லாம் அந்த டீட்டெயிலா இருக்கு. சரி, அந்த விஷயத்துக்கு இப்ப வேண்டாம். அப்ப அந்த பரமாத்மா அவனுடைய பல்வேறு டெஃபினேஷன்ஸ், அதுல ஒண்ணு அவினாஷி. அவினாஷி, விநாசம் இல்லாதவன். அவ்யய, அழியாதவன். அவ்யய அவினாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம். இந்த எல்லாவற்றிலும் அவினாஷியான அவன் இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள். அவ்யயஸ்யாஸ்ய, அந்த அழியாதவனுடைய, அவனை அழிப்பதற்கான அருகதை யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றான். உன்னால கொல்ல முடியாது, அவன் உன்னால கொல்லப்படக்கூடிய அளவுக்கு உனக்கு ஆற்றல் கிடையாது, அவன் கொல்லப்பட முடியாதவன், அவனுடைய அம்சம்தான் இந்த எல்லா ஜீவன்கள்லயும் இருக்கு அப்படின்னு சொன்னான். நேத்து ஸ்லோகம் 17வது ஸ்லோகம் நேத்து பார்த்தோம். இன்னைக்கு விநாசம் அவேசாசன கஷ்டித் கர்த்தும் அர்ஹத். அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. அந்தவந்த இமே தேஹா, அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. அநாசினோ பிரமேயவஸ்ய, அநாசினோ பிரமேயஸ்ய. தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத. அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத்யுத்யஸ்வ பாரத. இங்க இன்னொரு அட்ஜெக்டிவ் பரமாத்மனு, அப்பிரமேயம். பிரமேயம், நீங்கெல்லாம் பழைய காலத்து ஜியாமெட்ரியில, தமிழ்ல பழைய காலத்துல, இப்போ தெரியல, திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்தப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த வார்த்தையெல்லாம் அப்போ இருந்தது. பாரத தேசத்தின் இதிகாசம் அப்படின்னு நம்ம நாட்டு ஹிஸ்டரி புக்குக்கு பேரு. பாரத தேசத்தின் இதிகாசம். இன்னைக்கு ஒரு எம்எஸ்சி படிக்கிற மாணவன் கிட்ட இதிகாசம் அப்படின்னா என்ன அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி பிரமேயம், பிரமேயம் உதாரணம், தியரி, தியரம். அப்பிரமேயம் வர்ணிக்க முடியாதது. தியரம்னா என்ன? What is gravitational force? Gravitational force is the attraction, mutual attraction between the planets in the solar system. அப்படின்னு அதுதான் அந்த பிரமேயம். டெஃபினேஷன், தியரம், தியரி. அப்பிரமேயம், இப்படி அவனை வர்ணிக்க முடியாது, வர்ணனைக்கு அப்பாற்பட்டவன்.
வர்ணனைக்கு அப்பாற்பட்டவன். நான் வர்ணனை செய்தேனே. சின்ன குழந்தை ஏதோ சொல்லும், அப்பா, அப்பாவை பத்தி, எங்க அப்பா, எங்க அப்பா அப்படின்னு சொல்லும். அதுக்கு தெரியுமா அப்பா என்ன பண்றாரு, எங்க போறாரு, என்ன வேலை பண்றாரு, அங்க என்ன வேலை, அவருக்கு என்ன சம்பளம், யார் கூட வேலை பார்க்கிறாரு, ஒண்ணும் தெரியாது. எங்க அப்பா ஆபீஸ்க்கு போறார். எங்க போறார்? பெரிய ஆபீஸ். அவ்வளவுதான் தெரியும். அந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி நம்ம ஏதோ சொல்றோம், வர்ணனை பண்ண. ஆனா அவன் இந்த வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டவன். அவனை நான் உணர்ந்தேன்னா நான் ஸ்தம்பிச்சு போயிடுவேன். என் வாய் அடைத்து போகும். பிரமித்து போயிடுவேன். என்னால பேச முடியாது. நான் கண்டதை, நான் அனுபவித்ததை என்னால் வர்ணிக்க முடியாது. அதை கேட்டாலும் சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது புரியாது. பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரையோ ரமண மகரிஷியையோ அவருடைய காலத்துல பைத்தியம் அப்படிதான் சொன்னாங்க. அதை அனுபவித்தவன் அவனால் அதை விளக்க முடியாது. ஏன்? அது வர்ணனைக்கு அப்பாற்பட்டது, அப்பிரமேயம். இங்க சொல்றாரு என்ன? அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. நித்ய, அது இன்னும் ஒரு விஷயம். நித்தியம், நோ எண்ட். ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அனாதி அனந்த. அனாதி, ஆதி இல்லை, அனந்த, அந்தமும் இல்லை. அதற்கு நித்தியம், நித்தியம். அயோத்தியா போராட்டத்துல 1949 டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி அன்னைக்கு நடுராத்திரி கவர்மெண்ட் அங்க ஒரு முஸ்லிம் வாட்ச்மேனை போட்டிருந்தார். அந்த கட்டடத்துல 1916 24ல இருந்து தொழுகை எல்லாம் நடக்கல. ஏற்கனவே 1856 55ல அந்த கட்டடத்தை இந்துக்கள் எல்லாம் இடிச்சு போயிட்டாங்க. 1800 இடிச்சு போட்ட அப்புறம் வெள்ளக்காரன் மக்களுக்கு டாக்ஸ் போட்டு, கலெக்டிவ் டாக்ஸ் போட்டு அந்த கட்டடத்தை இந்துக்கள் திரும்ப கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தான். அப்போ 2 பேரு இந்த தலைமை தாங்கினாரு இந்த கட்டடம் இடிக்கிற வேலையை. ஒரு நவாபு ராஜா, அந்த பகுதியோட இந்து ராஜா, ஒரு முஸ்லிம் முஸ்லிம் ராஜா, ஒரு சன்னியாசி. 2 பேரையும் அயோத்தியால ஆங்கில அரசு 1886ல தூக்கு போட்டது. அந்த மரம் இருக்கு இன்னும். இந்த இடத்துலதான் தூக்குல போட்டான். ஏன்னா இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாவது, முஸ்லிம்கள் நம்ம தேசத்தோட இணைவது, இது ஆங்கிலேயனுக்கு பிடிக்காத ஒன்று. அவன் இது ஏற்படக்கூடாது அப்படின்னு அவன் முடிவோட இருந்தான். நீங்க தனியா வாங்க, உங்க கோரிக்கை எடுத்துட்டு நான் உங்க கோரிக்கையை பூர்த்தி செய்யறேன். நீங்கள் தான் இந்த தேசத்தை ஆண்டவங்க, தனியா வாங்க, காங்கிரஸ்ல போக வேண்டாம் அப்படின்னு 1905ல முஸ்லிம் லீக் அதற்கான அடித்தளம் அமைந்தது. அந்த அயோத்தியால 1949ல டிசம்பர் 22ஆம் தேதி அன்னைக்கு நடுராத்திரி அந்த வாட்ச்மேன் வர்ணனை பண்றாரு.
பளிச்சுன்னு சூரியன் ஜெயிலுக்குள்ள சூரியன் உதிச்சா மாதிரி பூட்டி இருக்கிற அந்த கட்டடத்துக்குள்ள வெளிச்சம் வந்தது. குழந்தை ஒரு குழந்தை வந்தது. தவழ்ந்து வந்து அந்த பூட்டி இருக்கிற அந்த இரும்பு கம்பியை பிடிச்சுட்டு உள்ள நின்னது அப்படின்னு அவன் கோர்ட்ல சொல்லியிருக்கிறான். அன்னைக்குதான் அந்த விக்கிரகங்கள் குழந்தை ராமருடைய விக்கிரகங்கள் வந்தது. உடனே கோர்ட்டுக்கு போனாரு. நேரு சொன்னாரு, இதெல்லாம் அனுமதிக்க முடியாது, அந்த விக்கிரகத்தை எடுத்து தூக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அங்க கோவிந்த வல்லப பந்த் அப்படின்னு ஒரு நல்ல பிராமணர் ஒருத்தர், அவர் தான் யூபி சீஃப் மினிஸ்டர். அவரு நேரு சொன்னதை கேட்கல, வேணும்னே கொஞ்சம் லேட் பண்ணார். அதுக்குள்ள அங்க கூட்டம் கூடிடுச்சு. கூட்டம் கூடி பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராமனுக்கு ராம்சரித்த மானஸ் பஜனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட்ல போச்சு. அப்போ ஒரு தமிழன் தான், கேரளா மலையாளம் பாலக்காடு, அவரு அங்க கலெக்டரா இருந்தார் அல்லது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டரா இருந்தாரா தெரியல. அவர் அந்த அயோத்தியால இருந்து இந்த காரியத்துக்காக 4 தடவை எம்எல்ஏ ஆயிருக்காரு. அவர் மனைவி எம்எல்ஏ ஆயிருக்காரு, அவருடைய டிரைவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. இந்த ராமரை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணினதுனால மொழி தெரியாத ஊர்ல கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா வந்தவர் அங்க ஊர் எம்எல்ஏ ஆனார். அவ்வளவு சந்தோஷம் மக்களுக்கு. பஜனை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நேரு விடல, இதை எப்படியாவது தூக்கிடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிவாதமா இருந்த. அப்போ கோர்ட்டுக்கு போக சொன்ன கலெக்டரை. கோர்ட்ல போச்சு. கோர்ட்ல என்ன பண்ணா, காலி பண்ணுங்க மசூதிய அப்படின்னு கட்டளை கொடுத்தான். அங்க பஜனை பாடியவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஸ்டே வாங்கு, நாங்க இந்த பஜனையை என்னைக்கு முடிக்கிறோமோ முடிச்ச உடனே காலி பண்ணிடுறோம், முடிக்கிற வரைக்கும் ஸ்டே கொடு அப்படின்னு கேட்டு ஸ்டே வாங்கி பஜனைய முடிக்கவே இல்லை. 1949 ஆரம்பிச்ச பஜனை நான் போயிருக்கேன் அயோத்தியாவுக்கு. சமீப காலம் இனி நிச்சயமா அந்த இடத்துல மசூதி வராது அப்படின்னு கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகுதான் அது முடிந்தது. அந்த பஜனை குரூப் பஜனை பண்ணிட்டே இருக்கும், ராம 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 ராமன்னு. அடுத்த குரூப் வேற ஒரு கிராமத்துல இருந்து வரும், ஹார்மோனியம் மிருதங்கத்தெல்லாம் எடுத்துன்னு வரும். அவர்கள் பஜனை ஆரம்பிப்பாங்க, இந்த குரூப் அங்கிருந்து கிளம்பி போயிடும். அப்படி 1949 இருந்து 99 வரைக்கும், 99ல 2009 10 14 வரைக்கும் அந்த பஜனை தொடர்ந்து நடந்தது, ராத்திரியும் பகலும். இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிக்கு பேரு நித்தியம். நித்தியம். ஆனா என்னுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை சின்னது, அது முடிய போறதா தெரியாது. அது ஆரம்பம் எப்படி ஆச்சு அதுவும் நமக்கு தெரியாது. நம்மளை பொறுத்தவரை அயோத்தியா போகும்போதெல்லாம் இந்த பஜனை நடந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான், நித்தியம். நம்ம இங்க அவர் இன்னைக்கு பெரிய பாண்டுரங்க விட்டல் தாஸ் அப்படின்னு, அவர் துக்காராம் கணபதி அப்படின்னு பெரிய நபர். அவருடைய ப்ரோக்ராம் எல்லாம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்லாம் கொடுக்க தயாரா இருக்காங்க மக்கள். ஆனா இந்த மாதிரி பஜனை, சம்பிரதாய பஜனை பாடியவர்கள் அவர்கள்லாம் ஒரு 100 வருஷம் முன்னால, 50 வருஷம் முன்னால எப்படி இருந்தா, அந்த கிராமத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப ஏழ்மை. ஆனா டெய்லி விளக்கேற்றி சாயங்கால நேரத்துல கையில ஜால்ரா வச்சுட்டு பாடி பஜனை டெய்லி
நித்தியம் பல தலைமுறைகளா நடக்குது. இன்னைக்கு பெரிய பணக்கார, பெரிய காரு அது இது இல்ல. ஆனா அப்படி ஒரு காலம் இருந்தது. நித்தியம் 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 நித்திய காயத்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டெய்லி காயத்ரி ஜபம் பண்ணுகிறவர் நித்தியம். அந்த பரமாத்மனுக்கு ஒரு டெபினேஷன், அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா ஷரீரிண. அந்த பரமாத்மன் ஏந்தி இருக்கும் இந்த சரீரம் அது அழியக்கூடியது. இந்த சரீரங்கள், இங்க இருக்கிற சண்டைக்கு நிற்கிறவர்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய சரீரங்கள் அழியக்கூடியவை. அந்த நித்தியமான பரமாத்மன் அதற்குள்ள வசித்தாலும் வீற்றிருந்தாலும் இந்த அவன் ஏந்தி இருக்கிற இந்த சரீரம் அழியக்கூடியது. தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத. அதனால எழுந்துடா, சண்டை போடு, யுத்தம் புரி. நீ அழிக்க போவது சரீரங்களை மட்டும்தான், அழியக்கூடிய சரீரங்கள், ஏற்கனவே அழிந்து போகின சரீரங்கள். உன்னால அந்த அவ்வியமானதை அழிக்க முடியாது, கொல்ல முடியாது. நீ கொல்லப் போவது வெறும் சரீரங்களைத்தான். ததீச்சி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். ததீச்சி. விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு ராட்சசன் இருந்தார். அந்த விருத்ராசுரனை கொல்லணும், தேவர்களால முடியல. அப்போ பிரம்மா சொல்றார், விருத்ராசுரனை கொல்லணும் சொன்னா நிமிர்ந்த முதுகெலும்போடு தொடர்ந்து ஜபம் தபம் பண்ணியிருக்கிற ஒருத்தருடைய முதுகெலும்பால ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும், அதால் தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன. ததீச்சி முனிவருக்கு இதுக்கு விஷயம் கேள்விப்பட்டார். என்னுடைய இந்த சரீரம் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு பயன்படட்டும் அப்படின்னு உடனே அக்னியை மூட்டி அப்படியே அந்த அக்னியில குதித்து தன்னுடைய உடம்பை அழித்து எரித்து இந்த அஸ்தியை, இந்த எலும்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நோட்டு. ததீச்சி அப்படி ஒரு முனிவர். நம்ம தேசத்துல இப்படி எல்லாம் கற்பனையே பண்ண முடியாத உதாரணங்கள் எல்லாம். எப்படி முடியும்? அவருக்கு சுகம் வேண்டாமா? அவருக்கு வாழ்க்கை வேண்டாமா? அவருக்கு ஆசைகள் இல்லையா? பேரனுடைய கல்யாணத்தை பார்க்கணும், பேரனுக்கு குழந்தை பிறந்து எனக்கு தங்கத்தினால அபிஷேகம் பண்ணணும், அப்படிலாம் ஆசை இல்லையா? எப்படி இப்படி செய்ய முடியும்? எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, நேரம் இருக்கா தெரியல. அந்த ஒரு பெண், நான் அப்புறம் சொல்றேன் கதை, இப்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 7:30 7:40. இப்படிப்பட்ட பெண்கள் மனைவிகள். ஆஹா, பாம்தி அப்படின்னு பேர். அவ பேர் பாம்தி. பாம்தி. அவர் என்ன பண்ணினா, சாயங்கால நேரம் புருஷன் அவர் எப்ப பார்த்தாலும் சிந்தனையில உட்கார்ந்திருப்பார், பிரம்ம சிந்தனை. எழுதுவாரு, எழுதிண்டே இருப்பார், சிந்தனையில இருப்பார், கண்ணை மூடிண்டு. ஒரு நாள் சாயங்காலம் வயசானவர் இவர், அந்த ரூம்ல விளக்கேத்த இந்த பெண் வர.
பாம்தி அவருடைய மனைவி விளக்கேத்த வர, விளக்கேத்திட்டு சாயங்கால நேரத்துல அவ விளக்கேத்தும் போது இவர் சட்டுன்னு கண்ணை முழிச்சுக்கிறாரு. அம்மா நீ யாருமா? என்னுடைய அறையில வந்து என்னுடைய அறையில வந்து விளக்கேத்துறியே, யாரு நீ? அப்ப அவ சொல்றா, நான் உனக்கு 50 வருஷம் முன்னால உனக்கு கல்யாணம் பண்ணிண்ட, நீ கல்யாணம் பண்ணி என்னுடைய கையை பிடித்த, பாணி கிரகணம் செய்த உன்னுடைய மனைவி நான். அன்னையிலிருந்து தினசரி சாயங்காலம் நான் விளக்கேற்றிட்டு இருக்கேன். போஜன தட்டு கொண்டு வைப்பாளாம். இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு பிரஜையில இருப்பார். பசி அப்படின்னு தோணித்துனா சாப்பிடுவார். பூனை சாப்பிட்டு போயிடுத்துனா தட்டை பார்க்கும்போது தட்டு காலியா இருக்கு, சோ சாப்பிட்டேன் போல இருக்குன்னு அப்படியே இருந்துருவார். எப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம். இத நான் இன்னைக்கு ஒரு பெண்கள்கிட்ட சொன்னா அது ஏதோ பெண்ணடிமை, பெண்களை நசுக்கிற ஒரு தன்மை கதைகள், அப்படியெல்லாம் பல வக்ர சிந்தனைகள். ஆம்பளைக்கும் தகுதி இல்லை. ஆம்பளைங்களும் நாம ஒன்றும் ரிஷிகளா இல்லை. இன்னைக்கு ரிஷிகளே உருவாகல. ஏதோ எப்போ 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ரமண மகரிஷி மாதிரி ஒருத்தர் வர்றார். அதனால இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருந்திருக்காங்க. அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சிகாகோ போயிட்டு ராமேஸ்வரத்துல வந்து இறங்கும் போது ராஜா குதிரைகளை கட்டிட்டு ரதத்துல அவரை உட்கார வைத்து தானே அந்த ரதத்தை இழுக்கணும் அப்படின்னு முடிவு செய்திருக்கும் போது சுவாமி விவேகானந்தர் அந்த சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்கு, அது மேல இறங்காமல் கப்பலுடைய கடைசி படியிலிருந்து நேர மண்ணுல குதித்து மண்ணுல விழுந்து உருண்டு திரண்டார். அந்த மண்ணை எடுத்து தலையிலிருந்து உடம்பெல்லாம் பூசிண்டார். அப்படி பக்கத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியம், என்ன கிறுக்கு மாதிரி செய்யறார், ஆயிரக்கணக்கான பேர் காத்து நிற்கா வரவேற்புக்காக இவர் இப்படி செய்யறாரு அப்படின்னு. ஆனா பெரிய பேர் வாங்கிட்டார். அதனால இப்ப சொல்ல தைரியம் இல்லை. அப்ப சுவாமி விவேகானந்தர் கண்ணுல கண்ணீர். இந்த மண்ணு இதனுடைய அடியிலும் இன்ச்சு இன்ச்சிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புனித ஆத்மாக்கள் சாதுக்கள் நடந்திருக்கிறார்கள். இந்த மண்ணு புண்ணிய பூமி, பாரதம் புண்ணிய பூமி அப்படின்னு சொல்றோம். ஆயிரக்கணக்கான சாதுக்கள், அற்புதமான சாதுக்கள், மனுஷங்க இந்த தேசத்துல வாழ்ந்திருக்கிறார். அப்படி ததீச்சி எதை கொடுக்கிறான்? சரீரத்தை கொடுக்கிறான். சரீரத்தை தான் கொடுத்தான். இல்லைன்னா கூட அழிய போற சரீரம் அது. அதனால இவர் சொல்றார், தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத, தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அதனால் யுத்தம் புரிந்திட அர்ஜுனனே, பாரதனே அப்படின்னு சொல்லு. அற்புதமான அந்த ஆத்மாவை, பரமாத்மாவுடைய அம்சமான ஆத்மாவை அப்படி அதனுடைய ஒவ்வொரு அம்சத்தை விளக்கி கொண்டு வருகிறார் இந்த டயலாக். இன்னைக்கு நாம 18வது ஸ்லோகத்தை பார்த்தோம். நான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறேன். நம்ம பழனிசாமி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சாய்ஸ் பத்தி. நீங்க கேட்டிருந்தீங்களா பழனிசாமி? நான் அப்புறம் பேசுறேன், எல்லாருக்கும் அந்த கேள்வி கேட்கட்டும். என்ன சொல்ல சொல்றீங்களா? ரிப்பீட் பண்ண சொல்றீங்களா அந்த கேள்வியை? எல்லாருக்கும் கேள்வி என்னன்னு தெரியணும்ல. ஓகே. கேள்வி வந்து முந்தா நேத்து வந்து நீங்க அந்த குக்கரை ஆஃப் பண்ணிட்டு வர்றப்ப வெப்கேம் வந்து சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பா அந்த இதை எடுத்துக்கிட்டீங்க. அது வந்து இப்ப சாதாரணமா நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு வந்து
ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து திடீர்னு நமக்கு மக்கர் பண்ணுச்சுனாக்கா ஒண்ணு கோபம் வரும், அது சரி பண்ண முடியலன்னா வருத்தம் வரும், அப்புறம் துவேஷம் வரும். இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இது ஒரு பொருள் இல்ல, 2 பொருள் இல்ல, நிறைய பொருட்கள் இப்படி ஆகுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும். என்னதான் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் கோபம் வந்துடுது அந்த நேரத்துல. இதை எப்படி அவாய்ட் பண்றது? என்ன பண்றது அந்த மாதிரி சமயங்கள்ல? ஓ எப்படி சமநிலையில சரி சரி, நீங்க இருக்கிறது? அடுத்த கேள்வி கேட்டீங்க. நான் இத படிக்கல. ஓ, சாய்ஸ் அப்படியா? பத்தி பரவாயில்ல. சரி, அந்த சாய்ஸ் கேள்வி அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு விஷயம்னா, இதுக்கு விவேகம் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட். விவேகம் தனக்குள்ள கேள்வி கேட்பது, அனலைஸ் பண்ணுவது, இது சரியா தவறா, இந்த உள்ளுக்குள்ள அந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கணும். இப்போ சின்ன வயசுல நிறைய அனுபவங்கள், இந்த மாதிரி அனுபவங்கள், மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நான் நிறைய யோசனை பண்ணுவேன். ராத்திரி 11 மணி ஆயிரும், 12 மணி ஆயிரும். அதை பற்றி யோசனை பண்ணுவேன். எப்படி இப்படி சொன்னாங்க? இது அப்படி விரிந்த நிலையில பார்க்கும்போது இவர்கள் சொல்வது சத்தியமா? அப்படின்லாம் நிறைய மனசுக்குள்ள கேள்விகள் வரும். இப்ப நீங்க சொன்ன விஷயம் என்ன? கேமரா ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன குழந்தையோட பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணினேன் ஒரு 4 நாள் முன்னால. அவளுக்கு பாடணும் ரொம்ப ஆசையோட வந்து உட்கார்ந்தேன். ஆனா என்னாச்சு, 2 பாட்டு ரெக்கார்ட் ஆன உடனே 3வது பாட்டுல கேமரா, வெப் கேமரா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது. ஆனா கூட கனெக்ஷன் இருந்தது. கொஞ்சம் அப்படி வயரை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் ஆட்டி அது திரும்ப உயிர் வந்துரும். ஆனா கடைசி நிமிஷம் உயிர் போயின்னு இருக்கு. அந்த குழந்தை 7 வயசு 8 வயசு தான். அவன் சட்டுன்னு ரெஸ்ட்லெஸ் ஆகி சில்லி கேமரா அப்படின்னு சொன்னான். சில்லி. எனக்கு உடனே நான் சொன்னேன், எனக்கு சட்டுன்னு வந்தது. எல்லாம் திட்டமிட்டு சொன்ன வார்த்தை இல்லை. டேய் அப்படி சொல்லாத. 1500 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கு இந்த கேமரா. பெரிய உழைப்ப உழைச்சிருக்கு. சில்லி கேமரா, இந்த வார்த்தை வந்து உனக்கு தெரியாது. இது எவ்வளவு பெரிய அவருடைய அந்த கேமரா செய்த வேலைக்கு, அந்த வேலையை பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய அவமானம் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது உனக்கு புரியாது. அதனால சட்டுன்னு இப்படி எல்லாம் நம்முடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மனுஷன் பேசுறோம். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நாம அம்மா இருக்கான்னு வச்சுங்க. அம்மா எனக்கு சொந்த திட்டம், இன்னைக்கு வெளியில போய் எதையோ பண்ணணும். எங்க அம்மாவுக்கு திடீர்னு ஏதோ ஒரு கீழே விழுந்து காலு அம்மா அம்மான்னு வலியில வேதனையில் துடிக்கிறார். யூஸ்லெஸ். இந்த நேரத்துல தான் உனக்கு கால் உடையணுமா? நான் போயிட்டு இருக்கிறேன், முக்கியமான வேலை அப்படின்னு நம்ம செய்வோமா? நமக்கு சொந்த ப்ரையாரிட்டி ரொம்ப தலைக்கு ஏறும்போதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நாம அந்த கேள்வி உள்ள வச்சு, அது கடிகாரம், காரு, சில சமயம் அன்னைக்கு நான் கிளம்புறேன் இங்க இருந்து சேலத்துக்கு. கிளம்ப போனா காரு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சேலத்துக்கு கிளம்பி போகணும். லாக்டவுன். காலம்பரை 10:30 மணிக்குள்ள நான் ரோடெல்லாம் தாண்டி சேலத்துடைய எல்லைகளை தாண்டி அவளுடைய வீட்டுக்குள்ள போய் சேரணும். 10, 10:30க்குள்ள விடிகாலையில கிளம்புறேன். இங்கிருந்து ஒரு 2.5 மணி நேரத்துல நான் போயிடுவேன், வேகமா ஓட்டுவேன். பார்த்தா காரு டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு பேட்டரி.
0 பேட்டரி முழுக்க போயிடுச்சு. என்ன பண்ணலாம் யோசனை பண்ணு. அவரு கார் மெக்கானிக்கு போன் பண்ணு, அவர் பேட்டரி எடுத்துன்னு வந்து சார்ஜ் பண்ணி கொடுத்துருவார். சரி சேலம் இன்னைக்கு வேண்டாம் பார்க்கலாம், அப்புறம் லாக்டவுன் வரப்போறது. கொஞ்சம் கூலா இருந்தா கடவுள் நமக்கு உதவி செய்யறார். அந்த என்னுடைய கேசவன், என்னுடைய கார் மெக்கானிக், அவன் பொதுவா காலம்பரை சீக்கிரம் எழுந்திருக்கவே மாட்டான். 8 மணி 8:30 ஆயிடும் அன்னைக்கு. ஆனா எப்படியோ நான் அடிச்ச சிக்னல் போனு அவன் எடுத்துட்டான். இதோ வரேன் சார்னு வந்தான். 10 நிமிஷத்துக்குள்ள வந்தான் பேட்டரி எடுத்து. சார்ஜ் பண்ணா, ஸ்டார்ட் பண்ணா, ஆஃப் பண்ணாதீங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஓடுற வரைக்கும் ஆஃபே பண்ணாதீங்க, எங்கும் நிறுத்தாதீங்க வண்டியை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு. இப்ப நானு அவர் வரமாட்டார், அந்த கேசவன் வரமாட்டான், அதுக்கும் தயாரா இருந்தேன். ஏன்னா காலம்பரை சீக்கிரம் எழுந்திருக்கிற ஆள் இல்லை. ஆனாலும் போன் பண்ணேன், வந்தா. கடவுளுடைய அனுகிரகம். சரி இன்னைக்கு நமக்கு சேலம் போகணும்னு இருக்கு, கிளம்பியாச்சு. இப்போ உடனே அந்த கடார்னு கதவை சாத்தி மடார்னு அதை இது பண்ணி உதைச்சு அதோட மிஸ்பிஹேவ் பண்ணி, ஏண்டா எத்தனை உழைச்சிருக்கு எனக்காக, எப்போ நமக்கு ஆகலையா? என்னுடைய தொண்டை பாருங்க எவ்வளவு மோசமா, நமக்கு ஆகுதா இல்லையா? அப்ப காருக்கு ஏன் ஆகக்கூடாது? கேஸ் போயிடும். நான் வீட்டுல ஒவ்வொரு தடவையும் கேஸ் ஒரே பரபரப்பாயிடும். கேஸ் போக்குது. உடனே போன் பண்ணி சொல்லுங்க சிலிண்டர் வாங்கிடலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் போட்டோமே, பாதி சமையல்ல போயிடுச்சுன்னா என்ன பண்றது, போட்டோம். அன்னைக்கு நம்ம யோசனை பண்ணலாம், அவளை ஊற வச்சு கேஸ் இல்லாம சமையல் என்ன இருக்கு அப்படி ஏதாவது சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன பெரிய, நம்ம வீட்டுல எங்க தாத்தா சொல்லுவார், அட் த மோஸ்ட் அட் தி வர்ஸ்ட் என்ன ஆகும் அதற்கு தயாராயிடு. அட் தி வர்ஸ்ட் அதிகபட்சமா என்ன நடக்கும் அதற்கு தயாராயிடு. அதற்கு தயாராயிட்டால் அதற்கு கீழே எது நடந்தாலும் நம்ம மனசுல பெரிய விரக்தி, கோபம், சண்டை, ஆவேசம், டிப்ரெஷன் இதெல்லாம் வராது. Prepare for the worst and be ready to face it. At the most என்ன ஆகும் அப்படியே மனசுக்குள்ள கற்பனை பண்ணிட்டே கற்பனை பண்ணிக்கலாம். ரெடி ஆகணும் மனசு. சேலம் நான் டிராபிக் ஜாம்ல மாட்டின்ட்டேன். தில்லியில டிராபிக் ஜாம், பிளேன் பிடிக்கணும், இண்டிகோ கோயம்புத்தூருக்கு. இண்டிகோ விடிகாலையில 5:30 மணி, கடுமையான டிராபிக் ஜாம். இப்ப என்ன செய்ய முடியும்? என்னையா செய்ய முடியும் என்னால? ஐயா அம்மா சாமி எனக்கு சீக்கிரமா போய் சேர்த்து. எப்படி போக முடியும்? பறக்க முடியுமா? கிலோமீட்டர் கணக்குல டிராபிக் ஜாம். சரி இன்னைக்கு பிளேன் மிஸ் பண்ண போறேன், நான் அந்த தங்க வீட்டுக்கு திரும்ப போறேன், காலம்பரை டிஃபன் சாப்பிட தங்க வீட்டுக்கு திரும்ப போறேன் அப்படின்னு மனசுல கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு, பக்கத்துல ஒவ்வொருத்தரும் ஹார்ன் அடிக்கிறான், திட்டுறான், அம்மா அக்கா பேரை சொல்லி திட்டுறான். எவ்வளவு டென்ஷன், பயங்கர டென்ஷன். எல்லோருக்கும் தான் டென்ஷன். ஆனா கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டேன். போச்சு. கரெக்டா நான் அந்த கேட்டுக்குள்ள போறேன், போர்டிங் பாஸ் பண்ணிட்டு செக்யூரிட்டி கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். போச்சு 4000 ரூபாய், 4500 ரூபாய் பணமும் போச்சு, பிளேட்டும் போச்சு. அப்புறம் அவரே வந்தாரு, அந்த வேலை செய்யற ஆளுங்க இண்டிகோவுடைய ஏர்போர்ட்,
அவங்க வந்தாங்க. வந்து சார் ரொம்ப மன்னிக்கணும். ஆமாப்பா பரவாயில்ல சரி ஏதோ போட்டோம் அப்படின்னு. இல்ல சார் நான் உங்களுக்கு ஒரு கன்செஷன்ல ₹2000 ஒரு டிக்கெட் கொடுக்குறேன். நீங்க கோயம்புத்தூர் போறதுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் எதிர்பார்க்கல. தானே வந்தது. நம்ம மனசு அமைதியா இருந்தா நாம தான் உலகத்தில இருந்து இன்வைட் பண்ணுறோம். நமக்குள்ள டென்ஷன் இருந்தால் நாம் டென்ஷனைத்தான் கோபத்தைத்தான் இன்வைட் பண்ணுவோம். நமக்குள்ள அலாதியான அமைதி இருந்தால் கரெக்டா நாம அவருடைய கண்ணுக்கு படுவோம். நமக்கு தேவையானது கிடைக்கும். நான் அது கிடைக்கணும் அதுக்காக இது பிராக்டிஸ் பண்ண முடியாது. கிடைக்காமலும் போகும். ஆனா இந்த சாந்தம், இந்த கேள்வி கேட்டல் நமக்குள்ள நடக்கும். சரி நடந்து போச்சு, நடக்க போறது அப்படின்னு கேள்வி கேட்டு தன்னைத்தானே தயார் பண்ணிக் கொள்வது அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஜட வஸ்துவை போய் நாம தூக்கெறிவோம். அந்த டென்னிஸ் விளையாடும் போது பாருங்க, அப்படி அந்த பேட்டை தூக்கெறிவான், வெறியோட ஆவேசத்தோட எறிவான். ஏண்டா உயிரில்லாத பேட். அதே தாய்லாந்துல ஒரு பிளேயர் இருந்தான், ரன்சப்பன் என்னமோ பேரு. அவன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அப்படி குனிந்து நமஸ்காரம் பண்ணுவான். ஸ்டேடியத்துல ஒவ்வொரு திசைக்கும் நமஸ்காரம் பண்ணுவான். நல்ல ஹிந்து, அமைதியா விளையாடுவான், கத்த மாட்டான். ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. இதெல்லாம் மெதுவா பிராக்டிஸ் பண்ணணும். We should always ask a question. தனக்குள்ள போக்கஸ திருப்பிக்கணும். என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கணும். அப்படி மெதுவா மெதுவா ட்ரெயின் பண்ணணும். மனசு ட்ரெயின் பண்ணணும். நம்ம 6வது அத்தியாயத்துல இது வருது டிஸ்கஷன், அர்ஜுனனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும். அப்ப பார்க்கலாம் இன்னொரு தடவை. சரி முடிக்கலாம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.